மனிதன் பறவை மிருக கலவையே சரபேஸ்வரராய் தோன்றியதே. தூக்கிய சிறகுகள் 2 உண்டு, தூக்கிய மேற்கால் 4 உண்டு, தூக்கிய கீழ்கால் 4 உண்டு, மேலே தூக்கிய ஒரு வால் உண்டு. தெய்வீக மனித தலையுண்டு, சிங்கமுகம் அதிலே உண்டு. 4 புறம் சுழலும் நாக்கு உண்டு, நகங்கள் கூறியதாய் உண்டே. காளி துர்கா சிறகுகள் ஆவார், கர்ஜனை செய்தே நரசிம்மம் அடக்கினார். பறந்து பறந்தே பகைவரை அழிப்பார், பட்சிகளின் அரசு சாலு ஈஸ்வரன். சத்ருக்களை அடியோடு அழிப்பார் இவரே, சகல நோய்களையும் தீர்த்து வைப்பாரே. வீரபத்ரர் சென்றார் நரசிம்மனை அடக்க, நரசிம்மம் பத்ரரை கட்டி போட்டதே. சிவனும் உடனே பத்ரரில் புகுந்தார், சரப ஈஸ்வரராய் நரசிம்மனை அடக்கினார். யாழியை போன்ற உருவம் உடையார், கோரமான பற்களையும் உடையார். கருடமுக்கு யானைகள் உடையார், கலியுக வரதன் என்றே போற்றுவார். தேவரின் நடுக்கம் தீர்த்த பெருமான் சிம்மக்னமூர்த்தி சிம்ஹாரி என்பார். நரசிம்மரை ஹிரண்யனுடன் தூக்கிய சென்று நடுக்கடலில் போட்டு வதம் செய்தார். சரபேஸ்வரா சரணோ சரணோ, பிரத்யங்கீரா மணாளா சரணோ, சூலினி தேவி துணைவா சரணோ. சரண் அடைந்தே சொல்வோம்